முதல்ல ரஞ்சனி மேடத்திட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. கேரளாவை மையப்படுத்தி தான் இந்த குற்றச்சாட்டுகள். இப்போ கேரளாலேருந்து இந்த விஷயம் வந்திருக்கு, ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட், அதை தொடர்ந்து இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள், இப்போ நடக்கக்கூடிய புகார்கள், எஃப்ஐஆர் இதெல்லாம் வச்சு இப்போ கேரள திரைத்துறை மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இது முன்வைக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் தான் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை கேரளாவில் WCC தொடங்கினதால இதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணுமா? முதல்ல வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்கு கேரளா தான் இந்தியாலேயே முத இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணது. அது ப்ரெஷர் பண்ணது வந்து WCC, உமன் இன் சினிமா கலெக்டிவ். அவங்க வந்து நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப போராடி இப்படி ஒரு கமிட்டி வேணும், சினிமால இருக்கிற லேடிஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியன் ஹிஸ்டரி, சினிமா இந்தியன் ஹிஸ்டரியில இப்படி ஒரு கமிட்டி வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும், தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ அந்த கமிட்டியில வரைச்சு ஆஃப்கோர்ஸ் அஷூரன்சஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஏன்னா ஜஸ்டிஸ் ஹேமா வந்து லேடிஸ் வந்து இங்க என்ன சொல்றது, பிரேவா வந்து கரேஜஸா வந்துட்டு என்னோட இதுக்கு எக்கோ அடிக்குதா? இல்ல கரெக்டா இருக்கு மேடம். ஓகே, எனக்கு இங்க எக்கோ அடிக்குதாதான். ஓகே, தைரியமா வந்து பேசுங்க. உங்களோட பிரைவசி வந்து பாதுகாக்கப்படும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அப்புறம் உங்க அனானிமசிட்டி, அதாவது உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு நாங்க வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம், நீங்க தைரியமா வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கமிட்டி ஒரு டேட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு போறதுக்கு முன்பு ஒரு கொஸ்டினே கொடுத்திருந்தாங்க. அந்த கொஸ்டினர்ல வந்து கிளியரா whatever you are discussing will be held in strictest confidence and privacy ன்னு எழுதி இருந்துச்சு. ஸோ நான் தான் அது ஃபர்ஸ்ட் பர்சனா அந்த ஹியரிங்க்கு நான் தான் போய் அப்பியர் பண்ணது. எஸ், காரணம் என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ சினிமா, நான் வந்து 1990 இந்த சினிமா விட்டு போனேன், பீக்ல இருக்கிறச்சே. திருப்பி 2015-16 ஒரு படம் பண்றது, சேம் கண்டிஷன். அதாவது கேமரா டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்குது, அது ஓகே. பட் நம்ம வந்து ஒர்க் பண்ண ரெமுனரேஷன் கேட்டாக்கா நம்ம ப்ராப்ளம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு திருப்பி அதே தான் இருக்குது. இந்த என்ன டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பேமெண்ட் ஒன்னு அக்ரி பண்ணாக்கா செக் வருது வந்து குறைச்சுதான் வரும். ஸோ இந்த மாதிரி நான்சென்ஸ்ல அப்ப இருந்தது, இப்பயும் அது நடக்குது. அது ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது, எனக்கு ஒன்னும் மாறல. ஸோ அதனால தான் நான் வந்து முதல்ல அந்த கமிட்டிக்கு போனது, பிகாஸ் இது வந்து அட்ரஸ் செய்யப்படணும். அண்ட் ஃபர்தர்மோர் இப்ப வந்து சினிமா வந்து லைக் முந்தி மாதிரி இல்லை. அங்க ஐ திங்க் ராஜன் சார் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்தி வந்து சினிமா எடுக்கிறச்சே ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, ஒரு அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க, ஒரு மெயின் ப்ரொடியூசர் டைரக்டரோட அசிஸ்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அதனால நமக்கெல்லாம் தெரியும், இவங்க இன்னாரோட அசிஸ்டன்ட். அதனால எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க சேஃபா போய் ஆக்ட் பண்ணிட்டு வருவோம். பட் இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப வந்து மொபைல் போன்லயே படம் எடுக்கிறாங்க. இப்ப யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, யாரு ப்ரொடியூசரு யாரு டைரக்டர்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ முந்தி நான் ஒர்க் பண்றச்ச ஒரு ஃபேமஸான தமிழ் ஆக்டர், அவர் வந்து சீனியர் ஆக்டரு, அவர் அப்பவே சொல்லுவாரு, ரஞ்சனி பாத்துக்கம்மா, அந்த காபி கொடுக்கறவங்க எல்லாம் நாளைக்கு வந்து ப்ரொடியூசர் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அப்ப வந்து அது சும்மா தமாஷா சொன்னது, இப்ப அந்த மாதிரி நடக்குது. பிகாஸ் நமக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ சேஃப்டி வந்து இப்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் 2017 ஒரு ஆக்ட்ரஸோட, அது எல்லாருக்கும் ஐ திங்க் என்டையர் கேரளால தெரியும், என்டையர் இந்தியாவுக்கு தெரியும், ரைட்? அந்த ஆக்ட்ரஸ வந்து கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கமிட்டி WCC ஃபார்ம் பண்ணி நானும் அதுல ஒரு மெம்பர்.
அது ஃபார்ம் பண்ணி இது எப்படியாவது இந்த லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த அதுல அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு மேடம். எல்லா துறைகள்லயுமே இந்த மாதிரியான பாலியல் புகார் அப்படின்றது எல்லா துறைகள்லையும் எல்லா ஆஃபீஸ்லையும் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தா விசாரணைக்கு அமைப்புகள்லாம் இருக்கும். ஆனா மலையாள திரையுலகத்துல இப்போ கமிட்டி ரிப்போர்ட் படி ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்களா? இது இல்ல மலையாளம் சொல்லாதீங்க, மலையாளம் சொல்லாதீங்க, மலையாளம் சொல்லாதீங்க, எல்லா இந்தியன் சினிமா. ஓகே, எனக்கு சேஃப் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கார்ப்பரேட்ல வேலை செய்றீங்க, ரைட்? உங்களுக்கு வந்து மீடியானாக்கா we are protected by corporate law. அண்ட் கார்ப்பரேட் பிரகாரம் நமக்கு வந்து ஒரு HR டிபார்ட்மெண்ட் இருக்கும் கிரீவன்சஸ் சார்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஆக்டிங்கோட இதுல வந்து கிரீவன்சஸ் சார்ட் பண்ண ஒண்ணுமே கிடையாது. இருக்குது, அதாவது நடிகர் சங்கம் இருக்குது. பட் அந்த நடிகர் சங்கத்துல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அது வந்து அங்க உள்ள ஆளுங்க டீல் பண்ணிட்டு அது வந்து வெளியில கேஷுவலா சொல்லிடுவாங்க, இவங்க வந்திருக்கிறாங்கப்பா அந்த பைசா விஷயத்துல ப்ராப்ளம் அப்படின்னு இவங்க வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி வர ப்ரொடியூசர் வேற படம் நமக்கு கிடைக்கிற படம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுறது. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரிக்டா முதல்ல இருந்து நான் சொல்றேன், இந்த ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து வேலை செய்யாது. ஏன்னாக்கா இந்த பிலிம் சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து வில் பி தேர். அப்போ நம்ம ஏதாவது கம்ப்ளைண்டா போனாக்கா அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து வெளியே சொல்லி அப்புறம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும். ஆமா, that is the reason why நான் அந்த கமிட்டிக்கு போயிட்டு I suggested entertainment tribunal வேணும்னு. என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபுனல்னாக்கா எல்லா ஜட்ஜஸ் அவுட்சைட் ஆஃப் த சினிமா பட்ட ஆள்காரரே அங்க இருக்க கூடாது. அப்பதான் நமக்கு சேஃப் ஆயிட்டு அங்க வந்து தைரியமா வந்து நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் மீடியா இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கு. நான் திரும்ப வரேன், மற்ற விருந்தினர்களுடைய பார்வையும் பெற்றுட்டு நம்முடைய இயக்குனர் நடிகை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைந்திருக்கார். மேடம், இது மற்ற துறைகளில் இருக்குது அப்படின்ற பேச்சுகள் இருந்தால் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸாக இருந்தால் விசாகா கமிட்டி அப்படின்லாம் இருக்கும். ஆனால் திரை உலகில் ரொம்ப கேஷுவலாக அந்த குற்றச்சாட்டுகள் வருது. அது வந்து திரை உலகத்தில் ரொம்ப கேஷுவலாக இருக்குன்னு பார்க்குறதா, இல்லை திரை உலகம் அப்படின்னாலே ஒரு பாப்புலாரிட்டி சம்மந்தப்பட்டதுனால இங்கே பிரச்சனை பெருசாக இருக்க மாதிரி தெரியுதா? அது வெறும் ஒரு மல்லுவுடன் மட்டுமே சுருக்கிறாதீங்க அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்களே. சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட இட் இஸ் ஸ்டில் நாட் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டான இண்டஸ்ட்ரி கிடையாது இல்லையா? அண்ட் சினிமா துறையில் ஒர்க் பண்ணும்போது டைமிங்ஸ் நைட் டைம் இருக்கும், வேலை பண்ண வேண்டியிருக்கும், லேட் நைட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட் ஸ்டேஷன் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நிறைய வந்து தனி இடங்களில் இல்லை ஹோட்டல்ஸில் போய் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நமக்கு சினிமாவில் வந்து இது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுறது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரீசெண்டாக நடந்த கல்கட்டாவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை இருக்கிற ஒரு டாக்டருக்கு நடந்த ஹாரர் சம்பவம் இதை விட பெரிய கொடூரம் இருக்க முடியாது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுனா, ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கிறதுனா, ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நடக்கிறதுனா, இன்றைக்கி நியூஸ் எடுத்து பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட். என்னென்னா நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் ஒரு இது வந்ததுனால ஒரு பேட் இமேஜ் வருதான்னு. ஃபேமிலிக்குள்ளே நடந்து அதை பற்றி பேசினா ஃபேமிலிக்கு கெடுதல், ஃபேமிலிக்கு கொலாட்ரல் டேமேஜ். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நின்று பேசினா இண்டஸ்ட்ரிக்கு அவமானம், வேறு எங்கேயாவது போய் பேசினா அவங்களுக்கு அவமானம் சொல்லி பெண்களோட வாயை மூடிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு விடிவு காலமே இருக்காது. ஆக்சுவலி WCCயை கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு பாதையில் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு பிகினிங் குறிச்சிருக்காங்க, ஒரு எண்டுக்கான பிகினிங் குறிச்சிருக்காங்க. தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது ஒரு விஷயம். இன்னொன்று மிஸ் ரஞ்சினி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துலலாம் வந்து நமக்கு யார் ப்ரொடியூசர் தெரியும், யார் டிரெக்டர் தெரியும். இப்போ யார் வேணால் ப்ரொடியூசர் டிரெக்டர் ஆகிறாங்க. அதனால் சேஃப்டி கொஞ்சம் நமக்கு யாரும் தெரியாததுனால கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது என்னோட. இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களெல்லாம் பாருங்களேன், 10 வருஷம் முன்னாடி இது நடந்தது, 5 வருஷம் முன்னாடி நடந்தது சொன்னாங்க.
கரண்ட்ல இருக்கிறது யாருமே இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கிறது, நேற்று எனக்கு இப்படி நடந்ததுன்னு யாருமே சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அது சொன்னால் மறுபடியும் விக்டிமை தான் விக்டிமைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அவமானம், அவங்களுக்கு தான் ஸ்டிக்மா. அவங்க சொன்ன மாதிரி மிஸ் ரஞ்சினி சொன்ன மாதிரி அது மாறவே இல்லை. விக்டிமைஸ் பண்ணுறது ஹேபிட் மாறவே இல்லை. ஸோ அதனால அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே இருந்துட்டு இப்போ நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்க வேண்டான்னு இன்னைக்கு கரண்ட்டில் என்ன நடக்கிறதுன்னு யாருமே சொல்கிறதில்ல. இன்னொரு விஷயம் நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த காலத்து டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த காலத்து சினிமாவில் இருக்கிறது கல்ச்சராக இருக்கட்டும், ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கரண்ட் ப்ரீட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு மேட்ரே கிடையாது. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம வந்து அடுத்த குளோபல் சினிமா அளவுக்கு எப்படி போக முடியுங்கிறது ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த செட்லெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நான் பார்த்ததே கிடையாது. வேறாஸ் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு ஜெனரேஷன் இப்போ குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்குநர்களோ நடிகர்களோ கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்ல இருந்தவங்க. ஸோ இப்போ வந்து பெரிய அளவில் பீக்ல இல்லாத நடிகர்களாக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்றது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களால தான் இந்த துன்புறுத்தல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததோன்னு எனக்கு ஒரு தோணல். இப்ப வந்து இது கம்மியார்தான்னு இந்த காலத்துல இப்ப கரண்ட்ல இருக்கிறது ஹீரோயின்ஸும் கரண்ட்ல இருக்கிற பெண்களும் தான் பேசணும். கரெக்டா? இப்போ நான் வந்து உட்காந்து அதை பற்றி பேச முடியாது. பட் ஐ ஃபீல் தெர் இஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ இன்னும் இருக்கிற அழுக்கு போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் கூட பெட்டரான ஆர்கனைஸ்டான இன்னும் ஹெல்தியான ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வர முடியும். அதுக்கான ஒரு துவக்கம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இளம் நடிகைகள் நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த புகார் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க இன்னைக்கு வந்து ஃபீல்டில் வந்து கரண்ட்டாக நிறைய படம் வச்சுட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு இமேஜ் இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க பின்னாடி இருந்து தான் ப்ரெஷர் பண்ண முடியுமே தவிர நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சா மேபி அவங்க ஃபீல்ட் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இன்னைக்கு இல்லைன்னே சொல்லிட முடியுமா? யார் மேலே இது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே யார் மேலே வந்திருக்கு? இந்த யங் ஜெனரேஷன் ஹீரோஸ் மேலேயும் யங் டிரெக்டர்ஸ் மேலேயும் வந்திருக்கா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க பாருங்க, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மேலே தான் குற்றச்சாட்டுகளே வருது. கரண்டா இருக்கிற ஹீரோயின்ஸ் மேலே வருதா? அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன் அது வருது இல்லை? why it is not coming? அது ஒரு விஷயம். ஹலோ, எஸ் மேம், கோ அஹெட். யா, ஸோ அது ஏன் வரதில்லை? அதுக்காக நான் இப்போ அது இல்லைன்னு சொல்லலை. அது நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. பட் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுல்ல, நம்ம வந்து ஹீரோயின்ஸ் டாப் ஆக்டர்ஸோட லெவல்லே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதெல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட் சினிமாக்குள்ள இருக்காங்க, நிறைய துறைகளில் இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அங்கே இருக்கிறது பெண்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது? இந்த காஸ்டிங் கவுச்ங்கிறது வந்து ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. சின்ன சின்ன ரோல்ஸில் பண்ணுறது, ஊர்லேருந்து சினிமா ஆசையோட சென்னைக்கு வர்றது பெண்கள், இல்லை கொச்சினுக்கு வர்றது பெண்களை யோசிச்சு பாருங்க. அவங்க தே ஆர் மோர் வல்னரபிள். அவங்களோட பிரச்சனை இன்னமும் ஜாஸ்தி. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கேட்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. சீரியல்ஸ்ல, டிவி ஷோஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதெல்லாம் தான் this is what we have to focus on ன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.